கடலூர் பகுதியில் என்ன மாதிரியான நிலைமை, அங்கு நிலத்தடி நீர்மட்டம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கு, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடலூரில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இயங்கி வருகின்றன. ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் சுமார் 1000 அடிக்கு கீழே ஆழ்துளை குழாய் அமைத்து நாள் ஒன்றுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் உறிஞ்சுகின்றன. மேலும் சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் திட்டத்தின் கீழ் வீராணம் ஏரி நீர் செல்லும் வழித்தடங்களில் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆழ்துளை குழாய்கள் உறிஞ்சப்படுகின்றன. அது மட்டுமின்றி கடலூர் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமான ராஜராஜ சோழனால் வெட்டப்பட்ட வீராணம் ஏரி, பராந்தக சோழனால் வெட்டப்பட்ட பெருமாள் ஏரி, வெலிங்டன் ஏரி, வாலாஜா ஏரி மற்றும் கடலூர் நகருக்கு நீர் ஊற்றாக இருந்த கொண்டாங்கி ஏரி மற்றும் மாவட்டத்தில் உள்ள குளம் போன்றவைகள் தூர்வாரப்படாமல் உரிய பராமரிப்பின்றி உள்ளன. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்கள் அனுமதி இல்லாமல் தான், நிலத்தடி நீருக்கான அனுமதி இல்லாமல் தான் பல லட்சக்கணக்கான லிட்டரை உறிஞ்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் நம்ம மாவட்டத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே மிகப்பெரிய திறந்தவெளி சுரங்கம் இருக்கிறது NLC. அதிகப்படியான தண்ணியை அந்த கோல் பெல்ட்டோடைய ப்ரெஷரை குறைக்கணும்னா தண்ணியை வெளியேற்றி ஆகணும். அப்போ அவங்க பெரிய அளவில் தண்ணியை வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிற குடி தண்ணீர் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்கன்னே, நான் என்ன சொன்னேன், கொண்டு போகக்கூடாதுன்ற சர்ச்சை வேணாம். எவ்வளோ எடுக்கிறாங்கன்னே வரையறையே இல்லை. யார் எடுக்கிறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி போகுதுன்னு கூட வரையறை இல்லை. கடலூரில் பாயும் தென்பெண்ணை மற்றும் கொடிலம் ஆற்றில் மணல் அள்ளுவதாலும் முறையான தடுப்பணைகள் இல்லாததாலும் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் போது நீர் தேக்கத்திற்கு வழி இல்லாமல் நேரடியாக கடலில் சென்று கலக்கிறது. இதுபோன்ற பல வழிகளில் நிலத்தடி நீர் குறைந்துள்ளதால் கடல் நீர் உட்புகுந்து மேல்மட்ட நீர் வரை அதன் தன்மை முற்றிலுமாக மாறியுள்ளது. பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்க மக்கள் எல்லாம் தண்ணீருக்காக வெகு தூரம் கையில் குடம் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்கும் அல்லது அதிக விலை கொடுத்து தண்ணீரை வாங்குவதற்குமான ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு கடலூர் மாவட்டத்தில். சிப்காட் தொழிற்சாலை நாள் ஒன்றுக்கு பல லட்சம் நீர் உறிஞ்சுவது மட்டுமின்றி அனைத்து தொழிற்சாலைகளும் தனது ரசாயன கழிவுகளை ஆறுகளில் நேரடியாகவே திறந்து விடுகிறது. இதனால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் கண்டுகொள்ளாமல் சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு துணை போகிறது என்கிறார்கள் மக்கள். கடற்கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தொழிற்திட்டங்களுக்காக நிலத்தடி நீரை எடுக்கக்கூடாதுன்னு துறையே வழிகாட்டுதல் இருந்தும் கூட, ஆனால் அத்தனை தொழிற்திட்டங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வணிக நிறுவனங்கள், தண்ணீர் வணிக நிறுவனங்கள் யாரோ டேங்கரில் கொண்டு போகிறாங்க. எங்கேயோ போர் இருக்குது, எதுக்காவது அனுமதி வாங்கியிருக்காங்களான்னு பார்த்தா யார் இதை ரெகுலேட் பண்ணுறது? 2013 இதுக்கு ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டமே 2003 போட்ட சட்டம் 2013 கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை காலி பண்ணிட்டாங்க. இல்லை, இப்போ யார் தண்ணி அரசாங்கம் உரிமை கொண்டாடுறதுன்னே அந்த வழிகாட்டுதலே இல்லாமல் நிர்வாகம் பண்ணுறது யாருன்னே இல்லாத சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. உடனடியாக இதுக்கான சட்டம் தமிழக அரசு கொண்டு வரணும். கடலூர் என்றாலே பேரிடர் மாவட்டம் என்று பெயர் வாங்கியுள்ள மாவட்டம் வறட்சி பேரிடரால் குடிக்க நீரின்றி மக்கள் படும் அவதிக்கு அளவே இல்லை. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர்.